அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 8 பகுதி 1. ஃப்ளோரை பிடித்து இவர்களின் திட்டத்துக்குள் திணிப்பது சுலபமாயிருந்தது. இவர்களுடைய யோசனைக்கு உடனடி ஒப்புதல் தந்தார் அவர். நீங்க சொன்ன அந்த பீங்கான் பொம்மை சம்பவம் எல்லாத்தையும் விபரீதமாக மாற்றி யோசிக்க வைக்குது சார். கோமாளித்தனமாகவும் இருக்குது. வேற ஒரு மாற்று மனிதனை கருவியாக வச்சுக்கிட்டு அவன் போர்வையில் மறைஞ்சபடி இந்த அன்னோன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதா தோணுது. நீங்கள் அப்படி நினைக்கலையா? விளக்கமாக பேசுங்க சார். ஓகே, விளக்குகிறேன். மார்சனின் இரத்த கொதிப்பு கிடுகிடுவென ஏறாது. அவர் திருகப்படுறார். தானாகவே விஷம் சாப்பிட்டு இருக்கார். இந்த ரோஜர்ஸ் அவனும் முறுக்கேறி தன் சொந்த மனைவியே போட்டு தள்ளிடுறான். எல்லாமே அந்த யூனோ திட்டப்படி. ஆம்ஸ்ட்ராங் மறுத்தார். சயனாட் இருப்பினை சுட்டி காட்டினார், வலியுறுத்தினார். இதனை ஃப்ளோர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆமாம், அதை நான் மறந்துட்டேன். சயனாடை போய் யாரும் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புற போகிறதில்லை. ஆனால் அது எப்படி அவருடைய ஒயின் கப்பில் வந்தது சார்? பிலிப் பேசினான். இதையே தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு ராத்திரி பல முறை குடித்தார் மார்சன். அவர் கடைசியில் குடித்த நேரத்துக்கும் அதுக்கு முன்னாடி குடித்த நேரத்துக்கும் இடையில் குறிப்பிடும்படியான இடைவெளி இருந்தது. அந்த நேரத்தில் அவர் குடித்த கப்பு அங்கிருந்து ஏதோ ஒரு மேஜையில் இருந்தது. அது எது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தவறுதலாக கூட இருக்கலாம். அது ஜன்னலுக்கு அருகே இருந்த சின்ன மேஜையில் இருந்தது. ஜன்னல் திறந்திருந்தது. யாராவது ஒரு பிடி சயனைடை அள்ளி ஒளிஞ்சிருந்து அந்த கப்பில் போட்டிருந்தா? நம்ப முடியாதவராய் ஃப்ளோர் சொன்னார். நம்ம எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டா சார். லாம்பர்ட், நம் கவனமெல்லாம் வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தது என்றான் வறட்சியாய். அது உண்மைதான் என்றார் ஆம்ஸ்ட்ராங். மெதுவாய் நாம் எல்லோரும் மூர்ச்சையாகி கிடந்தோம். கால் போன போக்கில் நடந்துக்கிட்டு சம்பந்தமில்லாமல் என்னத்தை எல்லாமோ நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி உரையாடிக்கிட்டு விவாதங்கள், அவதூறுகள், கோபங்கள். இதனால் நினைக்கிறேன் பிலிப் சொல்வது கூட சாத்தியம்தான். நிஜம் என்னன்னா அது நடந்திருக்கு, கலந்திருக்காங்க. ஆனால் எப்படி என்று ஃப்ளோர் தோள்களை குலுக்கி கொண்டார். சரி, திட்டமிட்ட காரியத்தை ஆரம்பிப்போம். கிளம்புங்க. யார்கிட்டையாவது துப்பாக்கி இருக்கா? ஒரு பாதுகாப்புக்கு தான். வாய்ப்பே இல்லை. ஜாலியாக இருக்க கிளம்பி வரும்போது என்கிட்ட ஒன்று இருக்கு என்று தனது பேண்ட் பையை தட்டியபடி இடைமறித்தான் லாம்பர்ட். ஃப்ளோரின் கண்கள் மிக அகலமாக விரிந்தன. சராசரியற்ற குரலில், அதை எப்போயுமே எடுத்துக்கிட்டு நான் கிளம்புவேங்க சார் என்றார் அவர். வழக்கமாக அப்படிதான் சில இறுக்கமான இடங்களில் இருந்தவன் நான், தெரியுமா? ஓ என்று விட்டு தொடர்ந்தார் ஃப்ளோர். இங்கே இருப்பதை விட இறுக்கமான ஆபத்தான வேறொரு இடத்துல நீங்கள் இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த தீவுக்குள்ளே தான் அந்த மர்ம மனுஷன் பதுங்கியிருக்கானா? அவனுக்கு ஆயுதம் தந்து உதவுற வாட்ட சாட்டமான ஆளும் நிச்சயமாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? கத்தி, கபடா, பிஸ்துவா, இப்படி? ஆம்ஸ்ட்ராங் சின்னதாய் இரும்பினார். உங்கள் கணிப்பு தப்பு ஃப்ளோர். மூளையை பிசைக்கி இதுபோல விசித்திர கொலை திட்டங்களை போடும் ஆட்கள் வழக்கமாக அமைதியாகவும் அடக்கமாகவும் தான் இருப்பாங்க, வசீகரக்காரர்கள். இதற்கு ஃப்ளோர், இந்த மர்ம மனிதன் அப்படி சுந்தரனா இருப்பான்னு எனக்கு தோணலை டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் என்றார். பகுதி 2. தீவினை சுற்றி மூவரும் கிளம்பினர். இந்த சுற்றுலா எதிர்பாராத அளவுக்கு சின்னதாகவும் சுலபமானதாகவும் அமைந்தது. கரையை நோக்கியிருந்த தென்மேற்கு பகுதிகளின் மலை முகுடுகள் எவ்வித தடையுமின்றி அப்படியே திபுதிபுவென்று கீழிருந்து கடலுக்குள் குவிந்து இறங்கின. இது தவிர்த்த ஏனைய தீவு பகுதியில் மரங்களோ புதிர்களோ தாவரங்களால் மூடிக்கிடந்த பிரதேசங்களோ இல்லை. அனைத்துமே திறந்த வெளிதான். மூவரும் வரிசை கிரமமாக ஜாக்கிரதையாக செயல்பட துவங்கினர். மலை உச்சி, நீர்வீழ்ச்சியின் உச்சி என அனைத்து உச்சி பகுதிகளிலும் தொடங்கி
கொஞ்சமாய் புதர் போல தென்பட்டாலும் அதனையெல்லாம் அடித்து விலக்கி உலுக்கி தேடி இப்படியே அடிவாரம் வரை அலசி சீராய் இல்லாதது அகன்று திடீரென்று துவாரம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்த பாறை பகுதியெல்லாம் அது ஏதாவது ஒரு குகைக்கான நுழைவாயிலா இருக்குமோ என்று சந்தேகத்தில் உலாவி முயன்றினர். அங்கு குகையெல்லாம் இல்லவே இல்லை. ஓடிய அருவி ஒன்றை பின்தொடர்ந்து அது உருவாக்கி ஓடிக்கொண்டிருந்த சிறு ஆற்றின் கரைகளை எல்லாம் பதுங்க இடங்கள் ஏதாவது இருக்கின்றனவா எனது அடிவாரம் வந்தபோது அங்கு ஜெனரல் மார்க்ரெட் கடலையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அலையின் பரந்த இறகுகள் எழுந்து எழுந்து பாறைகளில் விழுந்து உடைந்த வண்ணமிருந்த அந்த இடம் அத்தனை அமைதியான ஓர் இடமாயிருந்தது. முதிய ஜெனரல் நெட்டை கொத்தலாக சம்மணமிட்டு அடிவானத்தையே விரிந்து விழிகளால் உற்று பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். தீவில் எதிரியை தேடிக்கொண்டு வந்துள்ள இந்த மூவரின் அருகாமையை அறிந்தவராகவே அவர் தோன்றவில்லை. தன்னிலை மறந்து கிடந்த ஜெனரலின் நிலை 3 பேருக்குள்ளும் ஒருவித அசௌகரியத்தை உண்டாக்கியது. இது சாதாரண மனித நிலையே தோணலையே என நினைத்து கொண்டார் ஃப்ளோர். தியானத்தின் உச்சியில் தன்னிலை மறந்து ஆழ்மன எல்லைக்குள் போய்விட்டார். ஓர் அசாதாரண காட்சியா இல்லை இருக்கு. இப்படி நினைத்துவிட்டு தொண்டையை சரி செய்தபடி உரையாடல் ஒன்றினை ஆரம்பிக்கும் பாணியில் சொன்னார். அற்புதமான அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கீங்க சார். சட்டென்று கோபமான ஜெனரலின் முகம் சுளித்து கொண்டது. இன்னும் கொஞ்சம் நேரம்தான் கையில் இருக்கு. ரொம்ப கம்மியான நேரம். என்னை ஒருத்தரும் தொந்தரவு செய்ய வேண்டாம், எச்சரிக்கிறேன். இதற்கு ஃப்ளோர் அன்பாய் பதில் தந்தார். நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நிச்சயமா இந்த தீவினை சுற்றி பார்க்க புறப்பட்டோம். நம்மை தவிர வேற யாராவது இங்க பதுங்கியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். ஜெனரலின் கோபம் அவருடைய முகத்தில் கடும் கோபமாய் மாறிக்கொண்டிருந்தது. புரியல? உங்களுக்கு புரியல? உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? போங்க, போயிடுங்க. ஃப்ளோர் பின்வாங்கி கொண்டார். சற்று தள்ளியிருந்த இருவரோடும் சேர்ந்து கொண்ட போது, அவன் பைத்தியக்காரன், அவன் கூட பேசுறதுல துளி லாபம் கிடையாது என்று குறிப்பிட்டார். லாம்பர்ட் ஆர்வம் மேலோங்க, என்ன சொன்னது கிழம் என கேட்டான். ஃப்ளோர் தோள்களை குலுக்கி புரியவில்லை என உணர்த்தினார். சொன்னார், என்னவோ கொஞ்சம் கூட நேரம் கிடையாதுன்னாரு. எதுக்கு? அவரை யாரும் தொந்தரவு பண்ணவே கூடாதுன்னாரு. ஏன்? டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கின் முகம் சின்னதானது. முணுமுணுத்தார். இது எனக்கு ஆச்சரியமாயிருக்கு. பகுதி 3. தீவில் நடத்திய தேடுதல் வேட்டை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம். மக்கள் வாழும் கடற்கரை பகுதியை பார்த்தபடி தீவில் இருந்த மலை உச்சியில் மூவரும் நின்று கொண்டிருந்தனர். எந்த திசையிலும் படகுகள் காணோம். காற்று மட்டும் புத்துணர்ச்சியாய் இருந்தது. லாம்பர்ட் சொன்னார், மீன்பிடி படகுகளை கடல்ல காணோம். புயல் எச்சரிக்கையா இருக்குமோ? இங்கே இருந்து கரையில் இருக்கும் கிராமத்தை பார்க்கலாம்னா அதுவும் முடியல. சே, கையை காலை கட்டி ஏதாவது செஞ்சு யாரையாவது கூப்பிட முடியுதா? முடியல. ஃப்ளோர் இந்த உச்சியில் பெருசா நெருப்பு மூட்டி பார்ப்போமா என்று ஆலோசித்தார். லாம்பர்ட் கடுக்கடுப்பாய், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்லையே இவை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க என்றான். என்ன சொல்றீங்க பிலிப்? இந்த தீவில் கொண்டு வரப்பட்டு நாம தனிமைப்படுத்தப்படணும், அதுதானே இலக்கு. இதுக்கு வேண்டிய எல்லா தற்காப்பு நடவடிக்கைகளையும் முன்னாடியே கவனிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, தீவில் பிணை கைதிங்க இருக்காங்க, மிக ஆபத்தானவங்க. அவங்க தப்பிக்க ஏதாவது சைகை தரலாம். நம்பிடாதீங்க, இப்படி இல்லை. அங்கே ஒரு மந்திரவாதி கூட்டம் நாடு கடத்தப்பட்டிருக்கு. மிக கொடூரமானவங்க. என்ன சைகை காட்டி கூப்பிட்டாலும் உதவ மட்டும் போயிடாதீங்க. அது உங்கள் உயிருக்கு மட்டுமில்ல, உங்கள் கூட்டத்துக்கே உலை வச்சிடும். இப்படி இதையெல்லாம் அந்த கிராமத்தானுங்க உடனே உண்மைன்னு நம்பிடுவானுங்கன்னு சொல்கிறீங்க? சந்தேகமாய் கேட்டார் ஃப்ளோர். உண்மையை விட நம்பிக்கையை உருவாக்குவது சுலபம். இப்படி கதை கட்டாமல், தம்பிகளா, நான் 10 பேரை கொண்டு போய் தீவில் போட்டு கொல்ல போகிறேன். அது வரைக்கும் அவங்க என்ன உதவி கேட்டாலும் வரிஞ்சி கட்டிக்கிட்டு உதவ போய் என் திட்டத்தை
சிதைச்சிடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன ஃப்ளோர், நீங்கள்? டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் பேசினார். இப்படி இருக்குமோன்னு தோணும் போதெல்லாம் கூட இருக்காதுன்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு நம்பாமல் இருந்த நிமிடங்கள் பல உண்டு. இருந்தாலும் பிலிப் லாம்பர்ட் தன்னுடைய மேலுதடு பின்னுக்கு நகர்ந்து அப்போது ஒரு நரி போல பற்கள் பளிரென தெரியும்படி கிண்டலாய் சிரித்து கொண்டு சொன்னான். இருந்தாலும் அதுதான் உண்மை டாக்டர், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. இவர்கள் நின்றிருந்த கரையோரமாய் கடலடி பகுதியை நோட்டமிட்டிருந்தபடி ஃப்ளோர் குறிப்பிட்டார். இங்கே இருக்கும் பாறையை பிடிச்சிக்கிட்டு யாரும் கீழே இறங்கி பதுங்கியிருக்க மாட்டாங்கல்ல? ஆம்ஸ்ட்ராங் மறுத்து தலையசைத்தார். சந்தேகம்தான். இதுக்குள்ளே எங்கே பதுங்குவான் அவன்? செங்குத்தாய் நீளும் இந்த மலைமுகுப்பில் துளை இருக்கலாம். அதன் வழியா மலைக்குள்ளே கீழே இறங்கி கடலுக்கடியில் தங்கி, தெரியல, ஒரு படகு இருந்தா அப்படியே கரை ஓரமாக ஓட்டி தீவின் கரை முழுக்க ஒரு சுற்று வந்து தேடலாம். கடவுளே என புன்னகைத்த லாம்பர்ட், படகு கையில் இருந்தா நாம என்னைக்கோ கரை போய் சேர்ந்திருப்போம் என்றான். ஓஹோ, ஆமாம் சார், லாம்பர்ட் சட்டென சொன்னான். இந்த மலை உச்சியில் பதுங்க இடம் இல்லை என்பதை முதல்ல முழுசாக ஊர்ஜிதப்படுத்திப்போம். எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, ஓரிடம் தவிர. இங்கே யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒளிரதா இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு இடம்தான் வசதியாக அமையுது. அது நாம் இன்னும் பார்க்கல. அது இந்த உச்சி மடிந்து அப்படியே உள்பக்கமாக கீழிருக்குது பாருங்க. அந்த உள் அடிப்பகுதி. ஒரு பலமான கயிற்றை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் இறங்கி அதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன். நீங்கள் குறிப்பிடுறது அறிவுபூர்வமாக இல்லாவிட்டாலும் இதை ரூசுப்படுத்தி கொள்வது நல்லதுதான். கயிறு போல ஏதாவது உதவ கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு வரேன் சொல்லிவிட்டு விறுவிறுப்பாய் வீடு நோக்கி புறப்பட்டார் ஃப்ளோர். வானத்தை முறைத்து பார்த்தான் லாம்பர்ட். தங்களுக்குள் கூட்டம் கூட்டமாய் கூடி சேர்ந்து கருமையாய் படலாலாயன மேகங்கள். காற்றின் வீச்சு கூட ஆரம்பித்தது. ஆம்ஸ்ட்ராங்கின் மீது ஓர் பார்வை பார்த்த அவன், நீங்க ரொம்ப அமைதியாயிட்டீங்க டாக்டர் என்றான். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆம்ஸ்ட்ராங் மெதுவாய் சொன்னார். இந்த ஜெனரல் மார்க்ரெட் எத்தனை பெரிய பைத்தியக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அகதா